குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் திவாகர் சௌந்தரராஜன். முதல்ல டிஸ்க்ளைமர் பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் நிஃப்டி பெர்ஃபார்மன்ஸ் செக்ஷன் பார்ப்போம். இன்னைக்கு மந்த்லி எக்ஸ்பெரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மார்க்கெட் என்ன ஆயிருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஸோ நேற்று எங்கே முடிஞ்சது மார்க்கெட்டு, அது பக்கத்துல தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்குன்னா நம்மளோட ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட கொஞ்சம் டவுன்ஸ் கூட சொல்லலாம். ஓப்பன் ஆகி மார்க்கெட் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. ரெசிஸ்டன்ஸ் வரும்போது பையர் ஸ்ட்ராங் கிடையாது, நம்ம தைரியமாக வந்து பை எடுக்க முடியாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ்ல செல்லர் தான் ஸ்ட்ராங். ஈவன் தோ பையிங் ப்ரெஷர் இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து இது ஒரு பிரேக் அவுட் கிடைக்கணும். இதே செல்லர் சப்போஸ் ஸ்ட்ராங்காக வந்துட்டா நம்ம செல் சைடு போகலாம். ஆனால் பிரேக் அவுட் கிடைச்சி மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்து மார்க்கெட் அழகாக மேலே போயிருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் ட்ரேடு. பட் மார்க்கெட் ரொம்ப தூரம் போக முடியல. இந்த இதோட போயிடுச்சு. இதான் நமக்கு டார்கெட். இதோட ஃபர்ஸ்ட் சிங்கோட போயிருக்கு. அதுக்கு மேலே பெருசாக போகல. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 24,000 எடுத்திருந்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல 24,000 கால் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேரத்துக்கு 9:25 கேண்டில் எடுத்தாலும் இல்லை ஒரு ரீடெஸ்ட் எடுத்தாலும் அதே பாயிண்ட் தான் வரும். என்ன வந்துன்னு பார்ப்போம். 9:25க்கு 9:25க்கு பார்த்தீங்கன்னா 111 ரூபாயிலேருந்து 150 ரூபா 40 அது மேலேயும் போயிருக்கு. கிட்டத்தட்ட 173 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து மார்னிங் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் ட்ரேடு நல்ல ட்ரேடாக கிடைச்சிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே ஒரு டபுள் டாப் வச்சிருக்கு, நோட் பண்ணியிருப்பீங்க. இங்கே வந்து திருப்பி டபுள் டாப் போடுச்சுன்னா அங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ இந்த நெக்லைன் இதான் நெக்லைன் சொல்லுவோம். இந்த நெக்லைன் முடிஞ்சுன்னா நம்ம டார்கெட் வந்து லோ. இந்த லோ ஃபர்ஸ்ட் டார்கெட் இது. ஸோ அதே மாதிரி நெக்லைன் முடிஞ்சா இங்கே நம்ம ஒரு புட் ஆப்ஷன் எடுத்தோன்னா மார்க்கெட் இது வரையும் போகும். இப்போ இந்த மாதிரி முடிஞ்சு எக்ஸ்பீரி அன்னைக்கு வந்து அந்த ட்ரேட் எடுக்காம, ஐ மீன் இந்த வார ஆப்ஷன் எடுக்காம அடுத்த வாரம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த தீட்டா டிக்கே கம்மியாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, மெல்ட் ஆகிடும். ப்ரீமியம் வந்து ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும் நீங்கள் எக்ஸ்பீரி போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு நெக்லைன் உடஞ்சதுனால இந்த இடத்துல நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுப்போம். அதே 24,000 புட் ஆப்ஷன் எப்படி ஆயிருக்கு பாருங்க. எத்தனை மணி அது நெக்லைன் உடையும் போது மணி இப்போ 11:25. 11:25க்கு ஒரு புட் ஆப்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா 11:25 10 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும் போயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பெருசாக போகல. அதுக்கப்புறம் இதே நீங்கள் வந்து அடுத்த வாரம் கேண்டீனில் பார்த்தீங்கன்னா அதே 11:25 பாருங்க 166 ரூபாயிலேருந்து 193 ரூபா. அஃப்கோர்ஸ் அதே தான். பட் ஆனால் உங்களுக்கு வந்து தீட்டா அடிக்க இருக்காது. அது நம்ம கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் நமக்கு அவ்வளோ பாரகம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கீழே வரும்போதெல்லாம் இந்த மாதிரி இடத்துலலாம் உங்களுக்கு வந்து அடுத்த வாரம் ப்ரீமியம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். இந்த வாரம் எடுத்தீங்கன்னா டக்குன்னு ஃபாஸ்ட்டாக கரைஞ்சிடும். ஸோ இந்த 2 ட்ரேட் நீங்கள் கிடைச்சது. ஒன்று ஃபர்ஸ்ட் ட்ரேடு இது நீங்கள் பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் எடுத்தது. இல்லை அப்படியே கூட எடுக்கலாம். இந்த செல்லிங் பொசிஷன் பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா இது சப்போர்ட்டு, அதனால் தைரியமாக எடுக்கலாம். ஸ்டாப் லாஸும் இது கீழே தான் வைக்க போகிறோம். அப்படி எடுக்கலைன்னா ரீடெஸ்ட்டில் தான் எடுப்பேன் அப்படின்னா ரீடெஸ்ட் எடுக்க அடுத்தப்புறம் இங்கே எடுத்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இதுக்கு தான், அதுவும் ஸ்டாப் லாஸ் கம்மி, மேலே போகலாம். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் போவோம், கண்டிப்பாக இப்படி போய் மார்க்கெட் இந்த இடத்துல இந்த கேண்டில் போது நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இங்கே எடுத்த மார்க்கெட்டை திருப்பி இந்த கேண்டில் ரிவர்ஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக 20-30 பாயிண்ட் ஈஸியாக வந்திருக்கும். அது பக்கம் திருப்பி டபுள் டாப் அடித்த அப்புறம் நாம் இந்த இடத்துல கன்ஃபார்மாக தெரிஞ்சு டபுள் டாப் அடிச்சுன்னு. ஸோ டபுள் டாப் எடுத்தால் இங்கே ஃபஸ்ட்டு இது. பட் ஆனால் டபுள் டாப் கன்ஃபர்மேஷன் அப்படின்னா நெக்லைன் உடையணும். இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து அது உடஞ்சிச்சுன்னா கன்ஃபார்ம். ஸோ உடஞ்சது இந்த கேண்டில். சப்போஸ் நீங்கள் இந்த கேண்டில் எடுத்தீங்களோட ஒரே இதில் எடுத்துக்கலாம். இது 2 ட்ரேட் தான். அதுக்கப்புறம் நம்மளாம் வந்து எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மந்த்லி எக்ஸ்பைரி ரொம்ப விளையாடிட்டு இருக்கும். நம்ம இந்த 2 ட்ரேடே நமக்கு அருமையாக ட்ரேடு. இதுக்கு மேலே நீங்கள் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இப்போ நாளைக்கு எப்படி அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் மற்ற இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம். இன்றைக்கும் பேங்க் நிஃப்டி உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல நேற்று மாதிரி. அதனால தான் நிஃப்டி இவ்வளோ கீழே வந்து இல்லைன்னா நிஃப்டி மேலே போயிருக்கணும். இன்னைக்கு பேங்கிங் செக்டர் அடி வாங்கியிருக்கு. ஃபைனான்ஸ் செக்டர் பேங்கிங் செக்டர் அடி வாங்கியிருக்கு. இந்தியா விக்ஸ் 1.8% கீழே இறங்கியும் மார்க்கெட் மேலே போகாததுக்கு காரணம், பெருசாக மேலே போகாததுக்கு காரணம் பேங்கிங் செக்டர் ஃபைனான்ஸ் செக்டரும் அடி வாங்கியது தான். அடுத்தது யூஎஸ் டாலர் 94, அது எல்லாமே ஏறிடுது. ஆல்மோஸ்ட் 95 வரையும் வந்திருக்கு. 94.5 வரையும் வந்திருக்கு. கோல்டு பெருசாக ஏறல. மிட் கேப் ஸ்மால் கேப் ஓகே. அண்ட் சில்வர் வந்து கிட்டத்தட்ட 2.5% டவுன் ஆயிருக்கு சில்வர்.
கிட்டத்தட்ட 4.5 லட்சம் இருந்து ஒரு பீரியட்ல 4 லட்சம் இருந்த சில்வர் இப்போ வந்து 2.5 லேக்ஸ் வந்திருக்கு. அடுத்தது வந்து க்ரூட் ஆயில் பார்ப்போம். க்ரூட் ஆயில் 100ல வந்து நிற்கிறது. 115 தான் போயிருக்கு. 100க்கு வந்து நிற்குது. ஸோ இப்போ நாளைக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாளைக்கு மந்த்லி எக்ஸ்பிரி புது மந்த்லி எக்ஸ்பிரி புது வீக்லி. ஸோ இப்போ நம்ம வந்து ஒய்யை பார்த்து நம்ம எதுவும் ஐடியா பண்ண முடியாது. நாளைக்கு தான் அதை கரெக்டாக நம்ம இது பண்ண முடியும். இப்போ நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இதை நம்ம மாற்றிக்கலாம். 50 லோ க்ளோஸ் இப்போ நேற்றுக்கே நம்ம சொல்லியிருந்தோம். டே வைஸில் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,092 க்ளோஸ் ஆகிருந்தது. இதோட ஐ வந்து 24,206. இதோட க்ளோஸ் வந்து 23,887. ஸோ இதை விட இது அதிகமாக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது பாருங்க, இது 23,887, இது 24,092. ஸோ இதை விட அதிகமாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆனால் இந்த ஐயை க்ளோஸ் பண்ணல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 24,181 போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஆனால் நேற்று விட கீழே வைக்கல. இது வந்து 97 பாயிண்ட்ஸ் நம்ம அப்படி பார்க்கலாம். நேற்று விட நம்ம நேற்று லோவோட கீழே வைக்கல. அது கீழே தான் வச்சிருக்கு. நேற்று லோவோட கீழே வைக்கல. இப்போ நீங்க இப்படி பார்த்தா இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ பாருங்க. ஸோ நேற்று விட கீழே இருந்தாலும் இந்த இதை போட்டு கீழே வைக்கல. ஸ்விங்கை இதுதான் நம்ம பயந்தோம். இது உடையக்கூடாது. இது உடஞ்சது 23,895 ஆர் திஸ் ஒன் 23,854, இந்த 23,760. இந்த ஜோன் உடஞ்சதுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொன்னோம். ஸோ இது வரைக்கும் உடையல, நாளைக்கும் உடையக்கூடாது. இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்தது வந்து ஒரு எக்ஸ்பைரி டே வாலட்டிலிட்டி தான் வச்சு பெருசாக மார்க்கெட் தேவையில்லை. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணி தான் மார்க்கெட் மேலே போயிருக்கும். ஐ திங்க் 99% நாளைக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சப்போஸ் நாளைக்கு இந்த கீழே உடஞ்சி வந்ததுன்னா, இந்த 23,787 உடஞ்சி மார்க்கெட் க்ளோஸ் வச்சுச்சுன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்போ ட்ரேடிங்கை பொறுத்தவரையும் ப்ராபபிலிட்டி தான், யாருமே கேரண்டியாக இதான்னு சொல்ல முடியாது. ஸோ நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இதை உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படிதான் தெரியறது. ஏன்னா அப்படிதான் போகுது. பட் இருந்தாலும் நாம் வந்து ட்ரேடிங் இஸ் ப்ராபர்ட்டி கேம்னால இது உடையாமல் இருக்கணும், இது உடையாமல் இருக்கணும், இது உடையாமல் இருக்கணும். இந்த 3 உடஞ்சி எல்லாமே அந்த ரோட் தான். மேக்ஸிமம் வச்சுக்கோங்களேன் 750 உடச்சி க்ளோஸ் வச்சுன்னா there may be more possible for down trend. அதுக்கப்புறம் அப்படியே போயிடும், கீழே வரைக்கும் போயிட்டு வாய்ப்பு இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எப்படின்றது பார்ப்போம். இப்போ நேற்றுக்கே நம்ம சொன்னோம் இன்னைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணால் எடுக்கலாம்னு சொன்னோம். இப்போ மார்க்கெட் வந்து இங்கே நிற்குது. ஆக்சுவலாக மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 தாண்டி தான் நிற்கிறது. எப்பவுமே மார்க்கெட் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் என்ன வெயிட்டட் ஆவரேஜ் அதை பேஸ் பண்ணி தான் க்ளோசிங் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ 24,016 கொடுக்கல, 23,995 கொடுத்தாங்க. இது ஏன்னா லாஸ்ட் ஹாஃப் அனோட வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் கொடுப்பாங்க ஃபியூச்சர் செட்டில்மெண்ட்கோசரம். ஸோ மார்க்கெட் ஆனால் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா 24,000 உடைக்காம மேலே தான் இருக்குது. ஸோ இது நமக்கு ஒரு பாசிட்டிவ். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல தான் நிற்குது மார்க்கெட்டு. இப்போ நாளைக்கு மார்னிங் மார்க்கெட் வந்து இதேல ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டுனா நம்ம இது வரைக்கும் தெரியுமா ட்ரை பண்ணலாம். அடுத்த டார்கெட் இது வரையும் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு கேப் அப் ஆச்சுன்னா இது வரையும் நம்ம டார்கெட் ட்ரை பண்ணலாம். கேப் டவுன் ஆச்சுன்னா 23,956 அந்த மாதிரி அதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 23,845 வரையும் ட்ரை பண்ணலாம். பட் அதை உடையாமல் பார்த்துக்கணும். இதுதான் நாளைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ். ஸோ லெவல்ஸில் கரெக்டாக ட்ரேட் எடுப்போம். பிளைனாக நடுவில் ரேண்டமாக எதுவும் எடுக்க வேண்டாம். நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து எடுக்கலாம். ஐ திங்க் நீயோட எக்ஸ்பிரி முடிஞ்சிச்சு. ஸோ நாளைக்கு புது எக்ஸ்பிரி. ஸோ அதனால் நத்திங் டு வரி. மார்னிங் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கு நான் போய் கேர்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.